ஒரு ஆசை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தில் மேத்யூ சாப்டர் 1 verse 21 படிங்க பார்ப்போம். மத்தேயு 1 அதிகாரம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். Praise God. அவருக்கு இயேசு என்று பெயர் வைப்பாயாக அல்லது பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஸ்தோத்திரம். இயேசு என்றால் ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இயேசு என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவர். ஒரு மனிதனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர எந்த ஒரு மகான்களாலும் முடியாது, எந்த ஒரு மனிதனாலும் முடியாது. சரியா? ஒரே ஒரு தெய்வத்தால் தான் முடியும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பொதுவாக எல்லா மதங்களிலும் ஒன்றை ஏற்றுக்கொள்வார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டால், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடையாது அப்படின்னு எல்லா மதமும் கூறுகிறது. இரத்தம் சிந்துனாதான். அதனால தான் ஆடு மாடு கழுத குதிரை கொண்டு போய் பழைய ஏற்பாட்டு காலங்களில், அப்புறம் சிலர் புறா குஞ்சுகளை, வசதி இல்லாதவங்களாம் புறா குஞ்சுகளை கொண்டு போய் அங்கே பலிபீடத்தில் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால் பலி செலுத்துவாங்க. அப்போ அவங்களுடைய பாவங்களுக்கு நிவாரணம். அது பழைய ஏற்பாட்டு உபதேசம். கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் எந்த ஆலயத்திலும் பலி கிடையாது, பலி செலுத்துவது கிடையாது, அது போதனையும் கிடையாது, போதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருபாதார பலியாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் கிருபாதார பலியாக சிலுவையில் பலியானார். அப்போ அந்த பலி செலுத்தப்பட்ட பிறகு வேற எந்த பலியும் செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த செய்தியை நீங்க எந்த சபைக்கு போகிற கிறிஸ்தவர்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷெல்லாம் பேசக்கூடிய சபைகளுக்கு போகிறவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறத என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்று சொல்லிட்டா, எங்கே சுற்றினாலும் எவ்வளோ ஆழமான உபதேசங்கள், வெளிப்படுத்தல விசேஷம், எசேக்கியேல், எரேமியா, தானியேல், இந்த மாதிரி தீர்க்க தரிசன ஆகமங்களெல்லாம் அலசி ஆராய்ந்து படித்தாலும் எப்போது நம்முடைய மனதில் நிறுத்தி கொள்ளணும், என் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த சந்தோஷம், நான் மனம் திரும்பின நாளில் இருந்த அந்த ரட்சிப்பின் மன மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு இருக்கா? பாவ வாழ்க்கை விட்டு விலகி கர்த்தர் பக்கமாய் திரும்பினதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. பாவ வாழ்க்கையை விட்டுட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பக்கமாக திரும்புகிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராக இயேசு ஒரு ஓமை சொன்னார். இளையகுமாரன் சொத்து சுதந்திரத்தெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் அவன் பாவத்தில் விழுந்து அயோக்கியத்தனம் பண்ணி அசுத்த காரியங்கள்லாம் ஈடுபட்டு, வேசித்தன உபச்சாரங்களில் ஈடுபட்டு, நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தகப்பனுடைய சொத்துக்களெல்லாம் அழித்து கடைசியில் பன்றி கூட்டத்துக்கு வந்து அந்த பன்றிகள் சாப்பிடுகிற உணவை சாப்பிடுவதற்கு அவன் ஆர்வமாக இருந்தபோது தான் அப்பாவுடைய வீட்டை நினைக்கிறான். எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரர்களுக்கெல்லாம் என்ன உணவு, என் நிலைமை இப்படி ஆயிட்டே. அன்றைக்கு அவன் ஒரு தீர்மானம் பண்ணுறான். நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், தகப்பனுக்கு முன்பாக பாவத்தை அறிக்கை பண்ணுவேன், உம்முடைய பிள்ளையாக அல்ல வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளு என்று சொல்வேன் சொல்லி அவன் புறப்பட்டு வந்தானே. அவன் வரும்போது தூரத்திலேயே தகப்பனார் கண்டாரே. ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவன் கைகளில் மோதிரத்தை போட்டு அவனுடைய பாதத்தில் புதிதான பாதரட்சியை தொடுத்து அந்த வீட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு போய் அவன் நிமித்தம் விருந்து பண்ணினாரே. அதுதான் ரட்சிப்பு.
நீங்களும் நானும் ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், அக்கிரமத்தில் மூழ்கி போயிருந்தோம். இயேசுவோ கிருபையாய் நம்மை ரட்சித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை திறந்து வாசிங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 2:15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இயேசு சிலுவையில தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினது காரணம் எல்லாம் ஜீவ காலமெல்லாம் மரண பயம், அடுத்தது அடிமைத்தனம், இவற்றில் இருக்கிறவர்களை விடுதலை பண்ணுவதற்காகத்தான் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். அந்த வசனத்தை திரும்ப படிங்க. ஜீவ காலமெல்லாம், வாழ்க்கை முழுவதும் ஒரு மரண பயம். என்னைக்கு மரணம் வருமோ தெரியலையே, மரித்தால் நான் பரலோகத்துக்கு போவேனா, நரகத்துக்கு போவேனா, எனக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்குமா, பரலோகத்தில் எனக்கு இடம் உண்டா, ஒரு பயம். ஆனால் நல்ல ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணி வாழுகிறவங்களுக்கு நான் எப்போ மரித்தாலும், என் மனைவி சொல்லுவாள், 2 வருஷமா கர்த்தருடைய சந்தோஷமாக சொல்லிட்டு சிரிச்சு சொல்லிட்டு இருப்பா. 2 வருஷம் எனக்கு டைம் கொடுத்துருக்காரு, அதுக்குள்ளே என் வேலைகள்லாம் நான் முடிக்கிறேன், ஒரு நாள் கர்த்தரனை கூட்டுக்கொள்வார், நான் சந்தோஷமாக போவேன் அப்படின்னு. ஏன்னா அவள் மரணத்தை குறித்து பயப்படலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த சுவிசேஷத்தை பேசி கொண்டிருக்கும் போது, ஜீவ காலமெல்லாம் மரண பயமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்தது அடிமைத்தனம். என்னது அடிமைத்தனம்? ஒருவன் குடிக்கிறான் என்றால் ஒய்ஃபிட்ட சொல்லுவான், ஏம்மா என்னோடு இந்த குடியை நான் விட்டுறேன், சரியா அப்படின்னு. சரி ரொம்ப சந்தோஷம். விடிய காலையில் பார்த்தா ஆள் இருக்க மாட்டான், போனால் டாஸ்மாக் கடையில் போய் குடிச்சிட்டு வந்து தள்ளாடிக்கிட்டு வருவான். இதே மாதிரி சொல்லி ஒரு கட்டத்தில் என்னால் குடியை விடாமல் இருக்க முடியாது. அது என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. சிலருக்கு இந்த சிகரெட் அல்லது புகைப்பிடித்தல் ஒரு அடிமைத்தனம். அவங்களால புகைக்காமல் எவ்ரி 5 மினிட்ஸ், எவ்ரி 10 மினிட்ஸ் அவங்களால புகைக்காமல் இருக்கவே முடியாது. அவர்களை செயின் ஸ்மோக்கர்ஸ் என்று சொல்லுவாங்க. புகைக்காமல் இருக்க முடியாது. இப்போ தற்காலத்தில் இந்தியா முழுவதும் இந்த கஞ்சா என்ற ஆவி பரவி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலேருந்து அது உள்ளே வருகிறது, அங்கேருந்து அது எல்லா இடத்துக்கும் அலைகிறது என்று சொல்கிறாங்க. தெரியல நமக்கு. ஆனால் ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கஞ்சாவினால் தம்பிமார்கள் பாதிக்கப்படுறாங்க, தங்கச்சிமார்கள் பாதிக்கப்படுறாங்க. போதைக்கு அடிமைத்தனம், அதுலேருந்து வெளியே வர முடியல. அதனால தான் அந்த அடிக்ஷன் சென்டரில் கொண்டு போய் அவங்கள போட்டு சிலர் சங்கிலிகளெல்லாம் கட்டி வைப்பாங்க. அந்த போதை அவங்கள அந்த அடிமைத்தனம் படுத்தி வச்சுருக்குது. இப்போ நவீன கால அடிமைத்தனம் என்னது? செல்ஃபோன். டாய்லெட் போனால் கூட செல்ஃபோனில் தான் போய் டாய்லெட்டில் கூட உட்காந்து செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதனால் வியாதிகள் வருவதற்கு பயங்கர வாய்ப்பு என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளை, எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில், எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில், எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில், அதாவது பல மணி நேரங்கள் அதுக்கே அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறது. செல்ஃபோன் அடிக்ஷன். சிலது அஃபிஷியலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, அஃபிஷியலாக அது வேறு. ஆனால் சிலர் அதை இதன் பண்ணி பார்த்து செல்ஃபோனில் சில பேர் பயங்கர அடிக்ஷன். செல்ஃபோன் தங்களுடைய சரீரத்தில் ஒரு உறுப்பை போன்றது என்ற அளவுக்கு இன்றைக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேனே, இதில் ஏதாயில் ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள், நீங்கள் ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகள். இல்லை, நான் ஒழுங்காக சண்டே சர்வீஸ் போயிடுவேன், காணிக்கை கொடுப்பேன், தசமபாகம் கொடுப்பேன், சரியா, அப்புறம் என்னது, எங்கள் அப்பா அம்மாலாம் கிறிஸ்தவங்க, அதெல்லாம் ஒப்பேறாது. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படணும். நீங்கள் ஆண்டவருடைய விலையேற பெற்ற இரத்தத்துக்குள்ளே வரணும். அப்போ ஜீவ காலமெல்லாம் மரண பயம், அடுத்தது நான் காலமெல்லாம் அடிமைத்தனம். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக தான் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அப்போ நீங்கள் இப்போ இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார்.
அன்போடு கூட அழைக்கிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னொரு முறை வாசிங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யம். இருளின் அதிகாரம், த பவர் ஆஃப் டார்க்னஸ், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார். அந்த பிதாவுக்கு தோத்திரம் அப்படின்றார். இப்போ என்னை கவனிக்கணும். இருளின் அதிகாரங்கள், இருளின் த பவர் ஆஃப் டார்க்னஸ், பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாதங்கள், இச்சையின் ஆவிகள், உலகத்தின் ஆவிகள், சரியா கத்துடி, இதெல்லாம் இருளின் ஆதிக்கங்களோடு சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் இருளின் ஆதிக்கங்கள். கத்துடைய பிள்ளைகள், இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள், இரவில் கடந்து அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிறது, நைட்டில் சரிவர தூங்காமல் செல்ஃபோனில் தங்களுக்குரியவர்களோடெல்லாம் பேசி கொண்டு இருப்பது, தவறான தொடர்பில் இருப்பது, இருளின் ஆதிக்கம். இருளின் ஆதிக்கம். அப்போ இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினவர். விடுதலை, உங்களுக்கு விடுதலை இருக்கா? செல்ஃபோன் மேலே உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கா? கர்த்தருடைய பிள்ளைகளை, இருளில் நடக்கிற, இருள் என்றாலே பாவம், இருள் என்றாலே பாவம், வெளிச்சம் என்றாலே பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. பைபிளில் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்போ இருளின் பிள்ளைகள் பாவத்துக்கு அடிமையானவர்கள். அப்போ இந்த நாட்களில் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்குறீங்க. பொதுவாக ஆவிக்குரிய சபைகளில் இந்த மாதிரி ரட்சிப்பை குறித்து பிரசங்கம்லாம் இப்போ கிடையாது. அதனால தான் ஞான ஸ்நானம் எடுக்கிற மக்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்து போய்விட்டது. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சபைகளில் 10 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, 25 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ ஞானஸ்நான சர்வீஸே கிடையாது. ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு யாரும் முன்னுக்கு வரல. ஏன் முன்னுக்கு வரல? அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்த போதனைகளை போதிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்போ பணத்தை பற்றி போதிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பற்றி போதிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யத்தை பற்றி போதிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, உலக காரியங்களை பற்றி பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தும், மனம் திரும்புதலை குறித்தும், பாவ மன்னிப்பை குறித்தும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்தும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஞான ஸ்நானத்தை குறித்தும் பேசுவது குறைந்து போய்விட்ட ஒரு காலம், குறைந்து போய்விட்ட ஒரு காலம். அதனால தான் இன்னைக்கு அந்த கர்த்தருடைய பிள்ளை புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வருவது இல்லை. அங்கே ஒரு சபையில் இருக்கிறவங்க இன்னொரு சபைக்கு வருவாங்க, இங்கே இருக்கிறவங்க இன்னொரு சபைக்கு போவாங்க. சிலர் அந்த சபைக்கு வருவாங்க, இந்த சபைக்கு போவாங்க. அந்த டுவெல் சிட்டிசன்ஷிப் மாதிரி சில பேர் 2-3 சபையில் அங்கத்தினர்களாக இருப்பாங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் அப்படி கிடையாது. உன் எந்த சர்ச்சில் இருக்கிற அந்த சர்ச்சுக்கு நீ உருப்படியாக போ அப்படின்னு பாஸ்டர் அதட்டி பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ரட்சிப்பு, மனம் திரும்புதெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. அந்த நாட்களில் பெரிய பெரிய சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கும். மக்கள் கண்ணீரோடு கூட ஓடி கையை உயர்த்தி, இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். அப்போது ரட்சிப்புக்காக மேடையிலிருந்து சுவிசேஷகர்கள் பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு ஜெபத்தில் நடத்துவாங்க. கணிசமான அளவு மக்கள் ஒப்பு கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். உடனே சபைகள் வளர்ந்தது. அந்த நாட்களில் சபைகள் வளர்ந்தது. அப்போ இந்த நாட்களில் இருளின் அதிகாரத்தில், இருளின் ஆதிக்கத்தில் சிக்கியிருந்து என்னால் வெளியே வர முடியல. தவறான தொடர்பில் மாட்டிக்கிட்டேன், என்னால் வெளியே வர முடியல. சீட்டு ஆடுறதில் மாட்டிக்கிட்டேன், கர்த்தருடைய பிள்ளைகளை கேம்லிங்கில் போய் சிக்கிட்டேன். ஆமாம், இந்த ரம்மி கேம்ஸுக்கு அடிமை ஆயிட்டேன். இந்த மாதிரி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சு நான் மொபைலில் நான்
பயங்கர கேம் ஆடிக்கிட்டு கிடக்கிறேன், என் டைம் எல்லாம் அதில் வேஸ்ட் பண்ணுறேன். ஒய்ஃபோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு நீ விருப்பம் கிடையாது. பிள்ளைகளோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சிலருக்கு விருப்பம் கிடையாது. அப்பா அம்மாவோடு ஃபேஸ் பண்ணி அப்பா அம்மாவோடு கூட உட்கார்ந்து பேசுவதுக்கு, அவங்க மனம் திறந்து பகிர்ந்து கொள்றதுக்கு இன்றைக்கி டைம் கிடையாதுன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க ஓயாமல் செல்ஃபோனில் நிறைய கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் விளையாடி அதுக்கு அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி விசுவாசிகள் பாரத்தோடு சொல்கிறேன், நீங்கள் யாராவது இப்படி ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிருந்தால் ஆண்டவர் இந்த சாபத்தை முறிக்க வல்லவராயிருக்கிறார். கலாத்தியர் எழுதின நிருபம், பைபிளை பரட்டுங்க, நிதானமாக பரட்டுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். சிலுவை மரத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒருவர் சிலுவையில் அவனை அடித்து கொல்லுகிறார்கள் என்றால் அவன் ஒரு பயங்கரமான கொலைகாரன், குற்றவாளியை தான் சிலுவையில் அடிப்பார்கள். அது ஒரு சாப சின்னம், சபிக்கப்பட்ட சின்னம். ஆனால் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். எனக்காக கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சாபமானார். உங்களுக்காக கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சாபமானார். அப்போ நம்மை சாபத்துக்கு நீங்கள் ஆக்கும்படி, உங்கள் மேலே இருக்கிற சாபம், என் மேலே இருக்கிற சாபம், நம்முடைய பெற்றோர்கள் மேலே இருக்கிற சாபம், நம்முடைய முன்னோர்கள் மேலே இருக்கிற சாபம், எல்லா சாபத்தையும் நம்ம சுமந்து திரிந்து கொண்டிருக்கிற நம்மை இயேசு தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கும் போது அந்த சாபங்கள் முறிக்கப்படுகிறது. ஆமேன். சாபங்கள் முறிக்கப்படுகிறது. சில வீடுகளில் வியாதிகளிலும் கஷ்டங்களிலும் தொடர்ச்சியாய் அடுத்த தருத்திரங்களில் சிக்கி இருக்கிறார்கள். காரணம் சாபம். கர்த்தருடைய பிள்ளைகளை பாவம் செய்கிற எவனும் அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். இந்த நாட்களில் இயேசுவே உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால மீண்டும் என்னை ஒரு முறை சுத்திகரிங்க, மீண்டும் என்னை ஒரு முறை கழுவுங்க என்று ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போன தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும். இல்லை, எனக்கு இது முதலாம் தெரியாது, இப்போ தான் நான் இந்த மாதிரி சுவிசேஷத்தை சத்தியத்தை கேட்குறேன்னா உங்களை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். நீங்கள் வீடுகளில் கேட்டுக்கொண்டு இருந்தால் கண்களை மூடி, இயேசுவே உம்முடைய சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினால என் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இரவு சகல கட்டுகள் உடைக்கப்படும். ஒரு பூரணமான ஒரு மனம் திரும்புதல் உங்களுக்கு வந்துடும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அப்படியே ஜெபிக்கலாமா? வீடுகளில் இருக்கிற இடங்களில் விசுவாசத்தோட எழும்பி நில்லுங்க. எழும்பி நின்று நான் எப்படி கையை எப்படி கூப்பி இருக்கிறேனோ அதே போல் கண்களை மூடி கரங்களை கூப்பி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க. சொல்லுங்கள், இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவங்கள் எல்லாம் மன்னியும். இயேசுவே, நான் ஒரு அக்கிரமக்காரன், நான் ஒரு அநியாயக்காரன். இயேசுவே, நான் பயங்கர மனதில் கசப்புகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை மன்னிக்க முடியல. திடீரென்று நான் மறிச்சிட்டேன்னா ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதுப்பா. அதனால உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால ஆண்டவர் இரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரித்து என்னை நீதிமானாய் மாற்றி உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து எனக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் அப்பா. இப்பொழுதே தகப்பனே, யார் யார் என்னோடு கூட சேர்ந்து எங்கெங்கெங்கெல்லாம் இருந்து ஜெபிக்கிறார்களோ, சிலர் தன்னுடைய பெற்றோருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்க, சிலர் தங்கள் பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்க, சிலர் ரட்சிக்கப்பட்டு உலகத்துக்குள்ள போயிட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. பிரைஸ் காட். உங்க ஜெபம் கேட்கப்படும். ஒரு நாள் அவர்கள் பைபிள் எடுப்பாங்க, ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவாங்க இயேசுவின் நாமத்தினால. அப்பா, அப்ரோஜனமான ஊழியக்காரன்
பல பாடுகளின் வழியா வருகிற ஒரு ஊழியக்காரன், ஏசப்பா விலை மதிக்க முடியாத இந்த ரட்சிப்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீசஸ், உம்முடைய பரிசுத்த நாமம் ஒவ்வொரு வீடுகளில் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால் கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஜெபத்தை கேட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. இப்படி கையை உயர்த்தி சொல்லுங்க, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ரட்சித்து உங்களை புதிய மனுஷியாய் புதிய மனுஷனா மாற்றி இருக்கிறார். சரியா? ஐயா, எனக்கு பைபிள் கிடையாது, பைபிள் படிக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்குது, எனக்கு ஒரு பைபிள் அனுப்புவீங்களா அப்படின்னா உடனே நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். பைபிள் வாங்க வசதி இல்லை, அல்லது நான் கிறிஸ்தவன் அல்லாதவன், எனக்கு பைபிள் படிக்க ஆசையா இருக்குது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். ஆமாம். 72 கர்த்தருடைய பிள்ளைகளே, 7200250636 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு, நான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், இந்த ஊரில் இருக்கிறேன், எனக்கு வேதாகமம் வேணும் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று அனுப்புங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பைபிள் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் பைபிளை படிங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். பிரைஸ் காட். அருமையான ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். அப்ரோஜனமான ஊழியன், கடமையை மட்டும் செஞ்சிருக்கிறோம். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர், ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணவங்க, மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணணும் ஜெபம் பண்ணவங்க எல்லார் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். இப்பொழுது ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் அனைவர் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். மாறாத தேவக்கரம் தொடர்ந்து நடத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.